பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான தேர்வு முடிவுகள் ஒரு நாள் முன்னதாகவே வெளிவந்ததிலிருந்து 10ஆம் வகுப்பு மாணவர்களும் 11ஆம் வகுப்பு மாணவர்களும் தமிழகத்தில் தங்களுக்கான தேர்வு முடிவுகள் எப்போது வெளியாகும் அப்படிங்கிற கேள்வியோட ரொம்ப ஆவலோட காத்துக்கிட்டு இருந்தீங்க. அதுபோலவே நேற்று சிபிஎஸ்இ 12th அண்ட் 10th ரிசல்ட்ஸ் வெளியானதுக்கப்புறம் இன்னும் ஆர்வம் அதிகமாக இருந்தது. நேற்றைய செய்திகளில் பார்த்தீங்கன்னா 10, 11ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அது இன்றைக்கு நிஜமாக இருக்குது. உங்களுக்கான தேர்வு முடிவுகள் முன்கூட்டியே வெளியாகுது. பழைய திட்டமிட்டபடி பார்த்தீங்க அப்படின்னா 19/5/2025 அன்னைக்கு இந்த ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆகிறதா இருந்தது. இப்போது ப்ரீபோன் ஆகி உங்களுக்கு 16/5/2025 அதாவது நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது. காலையில் 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் மத்தியானம் 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் உங்களுடைய ரிசல்ட்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்க முடியும். காலையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் வந்து சென்னையில் இந்த ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறார் காலையில் 9 மணிக்கு. ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 10th ஸ்டூடெண்ட்ஸ் காலையிலையும் 11th ஸ்டூடெண்ட்ஸ் மதியம் தான் இந்த ரிசல்ட்ஸை வந்து பார்க்க முடியும். 10th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து காலையில் 9 மணிக்கே நீங்கள் வந்து ரிசல்ட்ஸை பார்க்க முடியும். 12th ரிசல்ட்டில் நடந்த மாதிரி 9 மணிக்கு ரிலீஸ் பண்ணும்போது ரிசல்ட்ஸை பார்க்கறதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் கொஞ்சம் டிலே ஆகலாம். ஸோ 9லேருந்து 9:15 உங்களுடைய ரிசல்ட்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ரிசல்ட்ஸ் பார்க்கலான்னு சொன்ன அடுத்த செகண்ட் வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனோட கொடுத்துருந்த மொபைல் நம்பருக்கு உங்களோட மார்க்ஸ் வந்துடும். ஸோ அதுலேயே நீங்கள் வந்து உங்களோட மார்க்கை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இல்லை நீங்கள் வெப்சைட் மூலிமா பார்க்கணும்னா 2 வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து results.digillocker.gov.in அப்படிங்கிற வெப்சைட். ரெண்டாவது வந்து எப்போவுமே நம்ம ரிசல்ட்ஸ் பார்க்கக்கூடிய tnresults.nic.in அப்படிங்கிற வெப்சைட். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் எப்படி உங்களுடைய 10th அல்லது 11th ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அதாவது எக்ஸாம் நம்பரை நீங்கள் இன்புட் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கேட்கும். டேட் ஆஃப் பர்த் ஃபார்மேட் கொடுக்குற ஃபார்மேட்டும் அதுலேயே கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட்டில் உங்களோட date/month/year அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபார்மேட்டில் உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். நீங்கள் வந்து அந்த ரிசல்ட்ஸ் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இது வந்து காலையில் 9 மணிக்கு 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரிலீஸ் ஆயிடுது. 11th ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து மதியம் 2 மணிக்கு உங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட்ஸ் ரிலீஸ் ஆகுது. உங்களுக்கான வெப்சைட்டும் பார்த்தீங்கன்னா இதே வெப்சைட் தான். ஸோ உங்களுடைய ரிசல்ட் வந்து கண்டிப்பாக நல்லபடியாகவே வரும். 10th ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ரிசல்ட்ஸ் வந்ததுக்கப்புறம் அவங்க குரூப் டிசைட் பண்ணுறதுக்கும், ஒருவேளை அவங்க கேட்குற ஸ்கூலில் குரூப் கிடைக்கலனா ஸ்கூலில் டிசைட் பண்ணுறதுக்கும், மார்க் கொஞ்சம் குறைவாக இருந்ததுன்னா வேறு பள்ளிகளுக்கு மாற வேண்டிய சூழலும் இருக்கலாம். நீங்கள் இந்த குரூப் தான் படித்தாகணும்னு தீவிரமாக இருக்கிறீங்க அப்படின்னா. ஸோ அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் முன்னதாகவே வர்றது வந்து நீங்கள் ஸ்கூலை செலக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 11th ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து நீங்கள் உங்களுடைய மதிப்பெண்கள் வந்து இது ஜஸ்ட் பாஸ் இருந்தாலே போதுமானது. நீங்கள் ஹையர் ஸ்டடீஸ் போகிறதுக்கெல்லாம் ஒருவேளை தப்பித்தவறி நீங்கள் எதிர்பார்த்த மார்க் இல்லைனாலும் கூட பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் வந்து அரியராக இதை வந்து எழுதிக்கலாம். இமீடியட்டாக உடனடி தேர்வுலையும் எழுதுறதுக்கான வாய்ப்புகள் தரப்படும். மார்க் குறைஞ்சதுன்னா ரீவேல்யூஷன் டீட்டெயில்ஸ் என்னென்ன எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நம்ம வரக்கூடிய நாட்களில் டிஸ்கஸ் பண்ணலாம். தகவலை மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.